விமன் இண்டியா மூமெண்ட்டினுடைய மாநில செயற்குழு கூட்டம் இங்கே தொடங்கி நடைபெற்று கொண்டிருக்கிறது. மாநிலத்தினுடைய தலைவர் சகோதரி ஃபாத்திமா கனி அவர்களுடைய தலைமையில் இன்றைக்கு மிகச்சிறப்பான முறையில் இந்த கூட்டமானது இப்பொழுது தொடங்கி இருக்கிறது. இந்த கூட்டத்தில் விமன் இண்டியா மூமெண்ட்டினுடைய வரவிருக்கிற 3 ஆண்டுகளுக்கான புதிய நிர்வாகிகளாக மாநில துணைத் தலைவராக டாக்டர் ஜமீலுன்னிசா அவர்களையும், அதுபோல் மாநில செயலாளராக சகோதரி மெஹராஜ் ஆகிய இருவரையும் இந்த மாநில செயற்குழு இப்பொழுது தேர்ந்தெடுத்திருக்கிறது. அவர்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த பாராட்டுக்களை, நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். காலையிலிருந்து தொடங்கி நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த விமன் இண்டியா மூமெண்ட்டினுடைய இந்த மாநில செயற்குழு கூட்டத்தில் பல்வேறு அரசியல் நிலவரங்களை நாங்கள் இங்கே விவாதித்திருக்கிறோம். குறிப்பாக தமிழ்நாடு இப்பொழுது பெண்கள் வாழ்வதற்கு ஏற்ற மாநிலமாக இல்லை என்கிற சூழல் இப்பொழுது உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற அந்த மாணவிக்கு இழைக்கப்பட்ட அந்த அநீதிக்கு இன்னும் முழுமையான நீதி இதுவரை கிடைக்கவில்லை. யார் அந்த சார் என்கிற அந்த கேள்வி இன்னும் பொது சமூகத்தில் நின்று கொண்டே இருக்கிறது. கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய அரசு, சட்டம் ஒழுங்கை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற தமிழகத்துடைய முதல்வர் இன்னும் முழு வீச்சில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுகிற பணியில் தமிழ்நாட்டிலே அவர்கள் ஈடுபடவில்லை. மாறாக சிலரை கொண்டு போய் கைகால்களை உடைத்து விடுவது, சிலரை என்கவுண்டர் செய்து விடுவது என்பதோடு சட்டம் ஒழுங்கை இன்றைக்கு அவர்கள் சுருக்கி இருக்கிறார்கள். எனவே தமிழ்நாட்டிலே வாழுகிற பெண்களுக்கு போதுமான பாதுகாப்பை வழங்க வேண்டிய கடமை தமிழக அரசிற்கும் இந்த சமூகத்திற்கும் இருக்கிறது. தமிழக அரசு அந்த பணிகளை சரியான முறையில் செய்திட வேண்டும். அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி அங்கே பாலியல் பலாத்காரத்திற்கு உட்பட்ட அந்த நிகழ்வை தொடர்ந்து கூட தமிழகத்தில் ராமநாதபுரத்தில், கள்ளக்குறிச்சி சின்ன சேலத்தில், கன்னியாகுமரி மாவட்டம் கொச்சிக்கோடில், திண்டுக்கல் மாவட்டம், அதுபோல் கிருஷ்ணகிரி, தஞ்சை என தமிழ்நாட்டில் கடந்த 2 மாதத்தில் மட்டும் பல்வேறு பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்கிறது. பெண்கள் எரிக்கப்பட்டிருக்கிற நிகழ்வுகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. எனவே சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுகிற அந்த கடமையிலிருந்து தமிழக அரசு தவறி இருக்கிறது. எனவே தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் இந்த சட்டம் ஒழுங்கை காக்கிற பணியில், பெண்களை பாதுகாக்கிற பணியில் உடனடியாக ஈடுபட வேண்டும் என்று இந்த மாநில செயற்குழு தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறது. அத்தோடு தமிழ்நாட்டில் இந்த சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கிடக்கிறது என்பதை அதற்கான இன்னொரு உதாரணமாகத்தான் இப்பொழுது அருகில் இருக்கிற புதுக்கோட்டை மாவட்டத்தில் மணல் கல்குவாரி மாஃபியாக்களுக்கு எதிராக சட்டப்பூர்வமாக போராடி வந்த அந்த சமூக ஆர்வலர் ஜெகபர் அலி அவர்கள் அந்த கல்குவாரியினுடைய அதிபர்களால் இப்பொழுது லாரி ஏற்றி அவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இது ஏதோ ஒரு சம்பவம் அல்ல. ஏற்கனவே புதுக்கோட்டை மாவட்டத்தில் இது மாதிரி 2 பேர் கொலை செய்யப்பட்டதாக சொல்லி பொதுமக்கள் தெரிவிக்கிறார்கள். அப்போ அதிகாரிகள் அந்த புகார் அளிக்கும் பொழுது என்ன செய்கிறாங்க? இந்த புகாரை அதிகாரிகளிடத்தில் புள்ளி விவரமாக சொன்னதற்கு பின்புதான் ஜெகபர் அலி கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்றால் காவல்துறை கைகட்டி வேடிக்கை பார்க்கிறது. சாதாரண வழக்குகளுக்கு கூட இந்தியாவினுடைய நாலாபுறங்களுக்கும் சென்று கைது செய்து வருகிற காவல்துறை இதுவரை அந்த நடவடிக்கையை அதை மூடிவிடத்தான் பார்த்தார்கள். எஸ்டிபிஐ, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் அதை பொதுவெளியில் பேசிய பின்புதான் 4 பேர் மீது வழக்கு போடப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். மணல் மாஃபியாக்களை, கல்குவாரி மாஃபியாக்களை பூண்டோடு கட்டுப்படுத்துகிற நடவடிக்கையை தமிழக அரசு செய்யவில்லை. அந்த மாவட்டத்தினுடைய அமைச்சராக இருக்கிற அண்ணன் ரகுபதி உடனடியாக எதிர்க்கட்சி தலைவரை குற்றப்படுத்துகிற விதத்திலே கேட்கிறார். ஒரு பதட்டம் இந்த வழக்கில் தெரிகிறது. எதற்காக உடனடியாக சிபிசிஐடி மாற்ற வேண்டும் என்பது கூட தெரியவில்லை. எனவே நாங்கள் நடவடிக்கை எடுத்து விட்டோம் என்று சொல்லி அதை பொத்தாம் பொதுவாக கடந்துவிடத்தான் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை தமிழக அரசு கருதுகிறதே ஒழிய உண்மையிலேயே இந்த சமூக ஆர்வலர்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற எண்ணம் தமிழக அரசிற்கு துளி கூட இல்லை. எனவே இதுபோன்ற சமூக ஆர்வலர்களை பாதுகாக்கிற விதத்தில் சிறப்பு சட்டம் இயற்றிட வேண்டும். அதுபோல் அந்த இறந்து போனவருடைய குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்கிட வேண்டும். அவர்களது குடும்பத்தினருக்கு ரூபாய் 50 லட்சம் இழப்பீடு வழங்கிட வேண்டும். இந்த இழப்பீடை கள்ளச்சாராய சாவுகளுக்கெல்லாம் உடனே அறிவிக்கிற தமிழக முதல்வர்
இன்றைக்கு ஒரு சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்த ஒரு சமூக ஆர்வலர் இறந்து போயிருக்கிறார். சமூக நீதி அரசு நடத்துகிற தமிழக முதல்வர் இதுவரை அந்த குடும்பத்திற்கென்று எந்த நிவாரணமும் இதுவரை வழங்கப்படவில்லை. எனவே இதுபோன்று போராடுகிற சமூக ஆர்வலர்களை பாதுகாக்கிற விதத்திலான எப்படி பெண்களை பாதுகாப்பதற்கு தமிழக சட்டமன்றத்திலே ஒரு சட்டம் இயற்றப்பட்டதோ அதுபோல் கடுமையான சட்டத்தை தமிழ்நாட்டில் இயற்ற வேண்டும். வழக்கை நான் சிபிசிஐடியில் மாற்றினா எல்லாம் சரியாக போயிடும் என்று சொல்வது இப்பொழுது உண்மையானதல்ல, அது நியாயமானதல்ல என்பதை நிரூபிக்கிற விதத்தில் அதே புதுக்கோட்டை மாவட்டத்தில் இப்பொழுது வேங்கை வயல் அந்த மலம் கலந்த விவகாரம் 2 வருஷத்துக்கு பின்பாக அவசர கோலமாக உயர்நீதிமன்ற அறிக்கை கேட்டிருக்குங்கிறத மட்டும் காரணமாக காட்டி இப்பொழுது பாதிக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த 3 பேரையே இப்பொழுது குற்றவாளிகளாக நிறுத்துவது என்பது என்ன வகையிலேயே நியாயம்? இது என்ன நியாயம்? எந்த வழக்கு இது மாதிரி நடந்திருக்குது? கடந்த 2000 ஆண்டு திமுக ஆட்சி காலத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் பள்ளிவாசலில் நுழைந்து வெடிகுண்டு வீசி கொல்லப்பட்ட அப்துல் ரஷீதினுடைய படுகொலை தமிழகம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய எதிரொலியை ஏற்படுத்தின சமயத்தில் அவருடைய மகனே காதல் விவகாரத்தில் அவரை கொன்றார் என்று அப்பொழுது கண்ணப்பனா எஸ்பியாக இருந்த தருணத்தில் திமுக ஆட்சி காலத்தில் அங்கே கைது செய்யப்பட்டு ஒரு சமூகத்தை குற்றப்பரம்பரையாக நிறுத்தியது போல இப்பொழுது சொந்த சமூகத்தையே மலம் கலந்தார்கள் என்று 2 வருஷத்துக்கு அப்புறம் சிபிசிஐடி சொல்வது என்பது நம்ப தகுந்ததாக இல்லை. இந்த இப்பொழுது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிற அந்த சார்ஜ் ஷீட்டை நீதிமன்றம் நிராகரிக்க வேண்டும், மேல் விசாரணை நடத்தப்பட வேண்டும். எஸ்டிபிஐ கட்சி இன்றைக்கு சமூக தலைவர்கள் தலித்து சமூகத்துடைய தலைவர்களுடைய கோரிக்கையைப் போல எஸ்டிபிஐ கட்சியும் இந்த விவகாரத்தில் சிபிஐக்கு இந்த வழக்கை மாற்ற வேண்டும். சிபிஐக்கு மாற்றி உண்மையான குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அதற்கு பின்பு என்ன அரசியல் இருந்தாலும் எல்லா அரசியலையும் கடந்து வேங்கை வயலினுடைய மனித மலத்தை கலந்த அந்த மோசமான குற்றவாளிகள் சமூகத்திற்கு முன்பாக நிறுத்தி தண்டிக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம். இப்படி தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்கிறது. தமிழக அரசு கண்டும் காணாமல் இழுத்து மூடுகிற நடவடிக்கை தவறானது என்று நாங்கள் வன்மையாக கண்டிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதுபோல் வக்ஃபு திருத்த மசோதா அது நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு போன பின்பு அதில் அந்த கூட்டுக்குழுவின் மூலமாக அந்த வக்ஃபு திருத்த மசோதாவை எப்படியாவது கொண்டு வருவதற்காக பாஜக அரசு முயற்சி செய்கிறது. நேற்றைய தினம் நியாயமான முறையில் கேள்வி கேட்ட 10 எதிர்க்கட்சியினுடைய உறுப்பினர்கள் ஒய்சி, ஆராசா உள்ளிட்ட அதேபோல் பேனர்ஜி உள்ளிட்ட 10 உறுப்பினர்கள் ஒரு நாள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க. அப்போ ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு அனுப்பிட்டா நியாயம் கிடச்சுன்னு சொன்னால் அதையும் கூட இப்பொழுது புறவாசல் வழியாக பாஜக அரசு இந்த மாதிரியான நடவடிக்கைகள் சட்டவிரோத நடவடிக்கை மூலமாக கையாள துடிப்பது என்பது தவறானது. வக்ஃபு மசோதா இப்போவே என்ன நடக்கப் போகிறது என்பது நமக்கு உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெளிவாக தெரிகிறது. எனவே இந்த வக்ஃபு மசோதா இந்தியாவிலே நடைமுறைப்படுத்தப்படாமல் தடுக்க வேண்டிய பொறுப்பு என்பது அது மக்களுக்கு இருக்கிறது. அந்த வகையில் எஸ்டிபிஐ கட்சி தமிழகம் முழுவதும் ஒரு மாபெரும் வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு எதிரான மாபெரும் போராட்டங்களை, மாநாடுகளை நாங்கள் நடத்துகிறோம். இந்த மாநாடுகளின் மூலமாக வக்ஃபு திருத்த சட்டத்தை ஒருபொழுதும் நாங்கள் நடைமுறைப்படுத்த அனுமதிக்க மாட்டோம் என்ற கோரிக்கையோடு இன்றைக்கு நடைபெறுகிற இந்த போராட்டங்களைப் போல இந்தியா முழுவதும் போராட்டங்கள் நடைபெற வேண்டும். வக்ஃபு திருத்த மசோதாவை ஒன்றிய அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்கிற கோரிக்கையை இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நாங்கள் முன்வைக்கிறோம். அதுபோல் அந்த வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு எதிராக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லுகிறோம். டங்ஸ்டனுக்கு தீர்மானம் நிறைவேற்றுகிறார்கள், வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் வக்ஃபு திருத்த மசோதாவை பற்றி இதுவரைக்கும் தமிழகத்தில் சிறுபான்மை வாக்குகளை பெற்று ஆட்சியில் அமர்ந்திருக்கிற திமுக அரசு இதுவரை கண்டுகொள்ளாதது என்பது அதிர்ச்சியான விஷயமாக இருக்கிறது. எனவே அதையும் வரவிருக்கிற காலகட்டத்தில் அந்த சட்டத்திற்கு எதிரான தீர்மானத்தையும் தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம். சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லியிருக்காரு அண்ணாமலை. நாங்களுமே சிபிஐ வச்சு தான் வேணும். ஏன்னா நாங்கள் சிபிசிஐடி வந்தால் தமிழ்நாடு காவல்துறை சரியாக இந்த விஷயத்தை கையாண்டுன்னு நினச்சோம். நான் சிபிசிஐடியில் இருக்கிற எந்த வழக்குகளும் இப்போ திருச்சியில் இருக்கிற ராமஜெயம் கொலை வழக்கு கூட இதுவரைக்கும் உண்மை கண்டறியப்படலை. திமுக அரசு பொறுப்பெடுத்த உடனே நாங்கள் ஒரு எஸ்பியை போடுறோம்னு சொல்லி ஜெயக்குமாரை போட்டாங்க. இதுவரைக்கும் அதில் தீர்வு வரல. எனவே சிபிசிஐடி இன்றைக்கு செய்திருக்கிற இந்த விவகாரம் என்பது வேங்கை வயலில் பாதிக்கப்பட்ட சமூகத்தையே அதில் குற்றவாளியாக காட்டுவது என்பது சிபிசிஐடியின் மீதான நம்பிக்கை இன்றைக்கு இல்லாமல் போயிருக்கிறது. எனவே
இதற்கு ஒரு மேல் விசாரணை, நாங்கள் உயர்நீதிமன்றத்துடைய கண்காணிப்போடு சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்கிறோம். அது வந்தால் தான் உண்மையான குற்றவாளிகள். இது ஏதோ ஒரு யாரையோ காப்பாற்றுவதற்கான ஒரு நடவடிக்கையாக இதை நாங்கள் பார்க்குறோம். எனவே யாராக இருந்தாலும் சட்டத்திற்கு முன்பு நிறுத்தப்பட்டு அந்த மிருகத்தனமான செயலை செய்த அந்த கயவர்கள் சட்டத்திற்கு முன்பாக நிறுத்தப்பட வேண்டும். அந்த நடவடிக்கையை சிபிஐயின் மூலமாக உயர்நீதிமன்றத்துடைய கண்காணிப்பின் மூலமாக செய்யப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்களும் வைக்கிறோம். அதாவது சிபிசிஐடி மேலே தான் இதுவரைக்கும் நாங்கள் சொல்லிகிட்டே இருந்தோம். ஆனால் இப்போ சிபிசிஐடியினுடைய நடவடிக்கையை பார்க்கும் பொழுது இது வந்து இதற்கு முன்பு இது இல்லாதவாறல்லவா இருக்கிறது. அதாவது சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டிய சிபிசிஐடி ஏதாவது ஒரு புலனாய்வு அமைப்பு தானங்க அதை கண்டுபிடிச்சோம். நாம் போய் கண்டுபிடிக்க முடியாது. இல்லை, புலனாய்வு அமைப்பு தான் கண்டுபிடிச்சாகணும். புலனாய்வு அமைப்பை வந்து இன்றைக்கு யாரோ இயக்குகிறார்கள் என்பது போல தெரியுது. எனவே நாங்கள் சிபிஐ வர வேண்டும் என்று நாங்கள் சொல்கிறோம். கூடுதலாக உயர்நீதிமன்றத்துடைய கண்காணிப்போடு இது நடத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் அதுக்காக தான் சொல்கிறோம். குற்றவாளி 3 பேரோட வீடியோ ஆதாரம் வச்சுருக்காங்க, 2 ஆடியோ எடுத்துருக்காங்க. இதெல்லாம் போக குரல் மாதிரி டெஸ்ட்டு, அதேமாதிரி டிஎன்ஏ டெஸ்ட்டு எல்லாமே எடுத்து நாங்கள் வந்து உறுதிப்படுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி தான் நீதிமன்றத்தை தாக்கல் பண்ணுறோம். இல்லை, எங்களுக்கு உள்ள டவுட்டே என்னன்னு சொல்லி கேட்டேன்னா, கோர்ட்டில் ஒரு பொதுநல வழக்கு போட்ட உடனே அங்கேருந்து அறிக்கை கேட்ட உடனே அவசர கோலமாக 2 வருஷமாக அமைதியாக இருந்துச்சு, ஒரு ஸ்டெப்பும் இல்லை. இப்போது இந்த ஆடியோ குரல் மாதிரி இது எல்லாத்தையும் வெளியிடுவது எதற்காக வெளியிட வேண்டும்? இது ஒரு விசாரணையின் ஒரு பாகம் அல்லவா? நீதிமன்றத்திற்கு சொல்லப்பட வேண்டிய விஷயங்கள் எப்படி வெளியில் கசிகிறது? அப்போ இங்கே என்ன உள்ளே என்ன நடக்கிறது, காவல்துறையில் நடக்கிற விஷயம் என்னவா இருக்கிறது? எனவே தான் இது வந்து அந்த பின்னணியெலாம் விட்டு இன்றைக்கி ஒரு பொது சமூகத்துடைய மனசாட்சியை திருப்திப்படுத்திட்டு ஆமாம் அவங்க தான் செய்திருப்பாங்க என்பது போல் செய்வது என்பது தவறானது. அன்றைக்கே இந்த குற்றம் நடந்த சமயத்திலேயே பவானிப்பா மோகன் வழக்கறிஞர் அன்றைக்கே சொல்லியிருக்கிறாரு, இந்த மாதிரி மிரட்டுறாங்கன்னு சொல்கிறாங்க. பல முறை சொல்லியிருக்கிறாங்க மிரட்டுறாங்க. சத்யநாராயணா நீதிபதி, ஓய்வு பெற்ற நீதிபதி சத்யநாராயணாவுடைய கமிஷனும் அவரும் அதான் சொல்லியிருக்கார். சிபிசிஐடி முறையானபடி இந்த வழக்கை கையாளவில்லை என்கின்ற அறிக்கை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த பின்னணியெலாம் வச்சு பார்க்கும் பொழுது சிபிசிஐடி இதில் நியாயமாக நடத்தலை, இந்த வழக்கை நடத்தலை. எனவே தான் இன்றைக்கு சிபிஐ, சிபிஎம் போன்ற பலரும் வைக்கிறக்கூடிய கோரிக்கை. குற்றவாளிகள் ஒரே சமூகமாக அவங்க வந்து சொல்கிறதால தான் நீங்கள் வந்து இல்லை, ஒரே சமூகம்னு சொல்லலை. அது இவ்வளவு நாளாக அது வந்து ஒரு பெரிய ஒரு அரசியல் அழுத்தம் தருதுன்னு சொன்ன உடனே யாரையாவது பிடிச்சி போடணும். அதுதான் நான் உதாரணம் சொன்னேன்ல, 2000 திருநெல்வேலியில் வந்து அப்துல் ரஷீத் மர்டர் நடக்கும் பொழுது உடனே இந்த தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடந்ததுன்னு அவர் மகனே செய்தார் என்று பிடித்து போட்டு ஒரு வரலாறு ஏற்கனவே திமுக அரசுக்கு அன்றைக்கு இருக்குது. அதே மாதிரி ஒரு அழுத்தம் வருகிறது என்று சொன்ன உடனே அந்த சமூகத்திலேயே ஆசை வார்த்தை காட்டி ஏதோ ஒன்று செய்தோம். ஒரு நீதி வளைக்கப்படுவது என்பதை ஒருபொழுதும் பொது அமைப்புகளாக ஜனநாயக அமைப்புகளை பார்த்து கொண்டிருக்க முடியாது. எனவே தான் ஒரே சமூகம் என்பது அல்ல, குற்றம் யார் செய்திருந்தாலும் சரி. ஆனால் பாதிக்கப்பட்ட சமூகத்தையே குற்றவாளியின் முன் கூண்டில் நிறுத்துவது என்பது ஒரு தவறான முன்மாதிரியாக அமைஞ்சிடும். இது நீதியின் அடிப்படையில் நீதியை வளைக்கிற செயல். எனவே நாங்கள் இதை கண்டிக்கிறோம். இன்னொரு விசாரணை வேணும் நாங்கள் கேட்குறோம். எந்த குற்றம் சாட்டும் நாங்கள் எதையுமே நாங்கள் உறுதி செய்யலை. உறுதி செய்ய வேண்டிய அமைப்புகளிடத்துல தான் நாங்கள் கேட்குறோம். நாங்கள் சொல்லலை. இல்லை, யாருக்காகவும் வாதாட வேண்டிய அவசியம் எங்களுக்கு நீதி வேணும் தான் கேட்குற மொழியா. குற்றவாளியா யார் குற்றவாளிங்கிறது எங்களுடைய இது இல்லை. ஒரு சமூகத்தை நீங்கள் குற்றப்படுத்துகிற ஒரு மிக மோசமான செயலில் இது எப்படி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மனசாட்சி வருகிறது என்று தான் கேட்குறேன். நானாங்க சொல்கிறேன், சத்யநாராயணா நீதியரசர், ஓய்வு பெற்ற நீதியரசர் சத்யநாராயணா என்ன ஹைகோர்ட்டில் ஃபைல் பண்ணியிருக்கிறார், அதை நீங்கள் சொல்லுங்கள். சிபிசிஐடி விசாரணை முறையாக நடத்தப்படவில்லை என்று சொல்லியிருக்கிறாரா இல்லையா? அதன் அடிப்படையில் தான் நாங்கள் சொல்கிறோம். பொது அமைப்பு, பொது சமூகத்தில் இந்த கேள்வியை எழுப்புகிற உரிமை எங்களுக்கு இருக்கிறது. அதற்கு சரியான பதிலை சொல்லணும். நீதிமன்றத்தில் போய் அவசரமாக 2 வருஷம் கழித்து ஃபைல் பண்ணியாச்சுன்னா அப்படி எல்லாரும் ஏற்றுக்கொண்டு சொல்ல வேண்டும் என்பது இல்லைல்ல. நீதிமன்றமே இதை கண்காணித்து இது தவறானதுன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணட்டும், ஒரு புது மாதிரி உருவாகட்டும். ஆமாம், ஆமாம், அப்படி ஒன்று செய்த ஏங்க ஒரு இந்த வழக்கில் சமூக நீதி அரசுன்னா இவங்க தாங்க முதல்ல வாலண்டியராக முதல்ல இதை வந்து முடிச்சிருக்கணுங்க. 2 வருஷம் முதல்ல விட்டதே முதல்ல தவறு. அதுவே வந்து தாமதிக்கிற நீதி வந்து அது கேள்விக்குறியான நீதியாக மாறி, அது 2வது விஷயம். எத்தனை நாள் கழித்தாலும் கூட நீதியானது தான் செய்யணும். அதை தான் நாங்கள் சொல்கிறோம். அதுக்காக வந்து அப்படி கேட்குற பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. ஒரு அநீதி நடந்திருக்கு, அந்த அநீதிக்கு ஒரு நீதி வேணும்னு கேட்குறோம். அதுக்காக வேண்டி யாரை வேணுமாலும் குற்றவாளி ஆக்கோன்னா நாளைக்கு நீங்களும் நாங்களும் கூட குற்றவாளியாக நிற்கிற சூழல் உருவாகுமா என்னவா? எனவே தான் கேட்கிறோம். இது மக்களின் சார்பாக நின்று கேட்கிறோம். இது அறத்தின் அடிப்படையில் சொல்ல வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது. அதை நீங்கள் இப்படி வளர்ச்சிங்கன்னு சொன்னால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு இந்த சமூகம் தயாராக இல்லை. எனவே நீதிமன்றத்தில் மீண்டும் அதற்கான சட்ட போராட்டத்தை நடத்தும். அதே போல் நான் ஜெகபர்லி விஷயமாக தான் சொல்கிறேன். ஜெகபர்லியோட விஷயத்திலையும் ஒரு நீதியை தர வேண்டும், தரவில்லை. எஸ்டிபிஐ அந்த சட்ட போராட்டத்தை எடுப்பதாக நாங்கள் முடிவு எடுத்திருக்கிறோம்.
முழுமையாக இந்த சமூக ஆர்வலர்களை பாதுகாக்கிற அந்த சட்டம் இயற்றப்படும் வரை எங்களது போராட்டம் தொடரும். இந்த மாதிரியான குரல்கள் எழும்பும் பொழுதெல்லாம் அது ஒன்றும் எதிர்க்கட்சி குரலாக பார்க்கக்கூடாது. அது பொது சமூகத்தின் குரலாக பார்க்க வேண்டும். எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது ஒரு ஸ்டாண்டு, ஆளுங்கட்சியாக ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்டாண்டு என்பது தவறானது. இது சொல்ல வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குது. அதனால் நாங்கள் சொல்கிறோம். பல்வேறு இஸ்லாமிய அமைப்புகளும் சரி, திமுக கூட்டணியில் இருக்கிற இஸ்லாமிய கட்சிகளும் சரி, பெரிய அளவில் குரல் கொடுக்கிறாரு. இல்லை, அதுக்காக குரல் எழுப்பலைங்கிறதுக்காக அது சரி என்பது அல்ல. அது என்ன காரணம், அது அவங்க தான் அதுக்கான பதில் சொல்ல வேண்டியிருக்கும். நாங்கள் குரல் எழுப்புகிறோம். அதே போல் அவருடைய வீட்டில் இருக்கிற மனைவி சொல்லியிருக்கிறாங்க, இது கொலைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க பேசினதுக்கப்புறம் தான் இது கொலை வழக்காயிருக்கு. 2வது எஃப்ஐஆர் பதிவு செய்திருக்கிறீங்க. அப்போ இவ்வளவும் நீங்கள் செய்த பின்னால் அடுத்து இதுவும் பேசாத பொருளாக போச்சுன்னா அவங்களையும் ஈஸியாக விடுதலை பண்ணிடுவாங்க. அப்போ பேசு பொருளாக இருக்கும் முறை தான் எந்த வழக்கு, அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்காக இருந்தாலும் நம்ம பேசலைன்னா அவங்க அப்படியே கிடப்பில் போட்டுருவாங்க. முடிஞ்சு போச்சு. இப்போ அண்ணா பல்கலைக்கழக வழக்கு முடிஞ்சு போச்சு, உயர்நீதிமன்றத்தின் பார்வையில் இருக்கிறது என்று சொல்லிட்டாங்க. நாளை பின்ன அது என்ன நடக்குன்னு யாருக்கும் தெரியாது. எனவே ஒரு விஷயத்தையும் சமூகத்தில் இருக்கிற ஜனநாயக அமைப்புகள் அதை தொடர்ந்து பேசி தான் அதோட நீதியை நோக்கி நாங்கள் நகர்த்துக்கிறோம். எனவே அதனால் அது காரணம் இல்லை, அவங்க குடும்பம் அதை சொல்லியிருக்கிறாங்க, நடந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் நீதி விசாரணை வேணும், அதை பாதுகாக்கணும், அவங்களுக்கு அரசு வேலை வழங்கணும். இது மாதிரி யாரும் இனி பாதிக்கப்படாதவாறு உள்ள கடுமையான சட்டங்கள் இயற்றப்படும். சார், ஒரு அழுத்தம் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. பரந்தூர் விமான நிலையத்துக்காக போராடினார். இப்போ 2வது போராட்டத்திற்கு அறிவிப்பு போராடுறதுனால உடனடியாக நடவடிக்கை எடுத்துக்காங்கிற மாதிரி அந்த அழுத்தம் விஜய் நினைக்கிறீங்க? அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி கூட இருக்கலாம். ஏதாவது ஒன்றை அரசு பேசப்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக திசை திருப்பி கொண்டே இருக்கிறார். அப்போ உண்மையிலேயே இன்றைக்கி எதை பேசணுமோ அதை விட்டுட்டு இன்றைக்கி எதெல்லாமோ இன்றைக்கி ஊடகங்களில் பேசிகிட்டு இருக்கிற சூழல் இருக்கிறது. ஆளுகிற அரசு இன்றைக்கு அது அது செயலிழந்து போயிருக்கிற சூழலை இன்றைக்கி பார்க்க முடியும். வெறும் அறிக்கை அரசாகத்தான் இந்த அரசு இருக்குது. எனவே இப்படியெல்லாம் இருந்து கொண்டு அதை மறைச்சி தேர்தலை எதிர்கொண்டு விடலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் எல்லா பக்கமும் ஒரு இடத்த அடைச்சா 100 இடத்துல ஓப்பன் பண்ணுறாங்கிற மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் தமிழ்நாடு முழுவதும் சட்டம் ஒழுங்கு சீர்குட்டி கொண்டே தான் இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டு முதல்வர் அதை பற்றி எந்த அப்டேஷனும் இல்லாமல் அவர் புதுசாக வசனங்களை பேசிக்கிட்டே போய்கொண்டே இருக்கிறார். அவர் பேசுகிற வசனத்திற்கும் தமிழ்நாட்டில் நடக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லைங்கிற மாதிரி அதை முழங்காலுக்கும் இதுக்கும் முடிச்சு போடுற மாதிரியான ஒரு சூழல் போய்கொண்டிருக்கிறது. எனவே அதை கேட்குற பொறுப்பில் நாங்கள் இருக்கலாம். பரந்தூர் விஷயத்தில் கூட, டங்ஸ்டன் விஷயத்தில் இவ்வளவு அவசரமாக உடனே போய் பாராட்டு விழா நடத்தணுங்கிற என்ன தேவை இருக்குன்னு எனக்கு தெரியல. டங்ஸ்டன் விஷயத்தில் தமிழ்நாடு அரசு தமிழக சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்துச்சு. ஆனால் அதை கொண்டு வருவதற்கான காரணம் எஸ்டிபி போல், அதுபோல் அங்கே இருக்கிற அமைப்புகள்லாம் சேர்ந்து அதை உறுதியாக, அரிட்டாப்பட்டி மக்கள் குறிப்பாக அவங்க போராட்டம் தான் காரணம். சரி, இதே மாதிரி பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை நீங்கள் கேன்சல் பண்ணுறதுக்கு ஏன் முடிவு வர மாட்டீங்க? இங்கே மட்டும் விவசாயிகளை பாதுகாக்கிறோம் என்று சொல்லி அதை விளம்பரமாக்குற நீங்கள், பரந்தூர் மக்கள்லாம் விவசாயி கிடையாதா? அங்கே 4400 ஏக்கரில் இருக்கக்கூடிய கதிரேசன் அங்கே விவசாயி கிடையாதா? அப்போ இங்கே ஒன்றும் அங்கே ஒன்றுமாக ஒரு கண்ணுக்கு மையம் ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பு வைக்கிற நடவடிக்கை தான் தமிழக அரசு நடவடிக்கை இருக்கலாம். எல்லாவற்றிலும் அரசியல் இருக்கிறது. அதாவது அது பிரச்சனை அதல்ல பிரச்சனை. வழிபாட்டு உரிமை சிறுபான்மை மக்களுக்கு அங்கே இருக்கிறது. எஸ்டிபி ரொம்ப கிளியர் ஸ்டாண்ட். நாங்கள் அங்கே போகக்கூடிய திருப்பரங்குன்றம் மலைக்கு கோயிலுக்கு செல்கிற யாரையும் நாங்கள் தடுக்கவில்லை. நான் சொல்கிறேன் நான் அங்கே போய் யாரும் தடுக்கலை. இப்போ பிரச்சனை வழிபாட்டு உரிமை எங்களுக்கு அங்கே இருக்கிறது. அந்த உரிமையை காவல்துறை தான் இது பிரச்சனையாகவே முதல்ல மாற்றுது. காவல்துறை தான் போய் நீங்கள் போகக்கூடாது, அங்கே போகக்கூடாது என்று சொல்லி காலங்காலமாக இருக்கிற உரிமை, உணவு உண்ணும் உரிமை கூட அங்கே ஏற்கனவே இருந்திருக்கிறது. அதிலேயே செய்தி வருகிறது, நாங்கள் கமிஷனர்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் போனோம் என்று சொல்லுகிறோம். இப்போ பிரச்சனை அது அல்ல. எப்படியாவது ஒன்றை சொல்லி அங்கே ஒரு மத அரசியலை நிலைநிறுத்த அவர்கள் துடிக்கிறார்கள். அதை காவல்துறை அதுக்கு பலியாகிவிட வேண்டாம் என்று சொல்கிறோம். ஆனால் மதுரை காவல்துறை பலியாகி விட்டதாகவே தெரிகிறது. எங்களை தான், அதாவது முஸ்லீம்கள் தரப்பை தான் நீங்கள் போகாதீங்கன்னு சொல்லி ப்ரெஸ் பண்ணுறாங்களே வழியே, இன்னொரு பக்கம் அது எல்லாம் வருவதற்காக வேண்டி எல்லா தலைவர்களையும் அவங்க அனுமதிக்கிறாங்க. இல்லைன்னா நீங்கள் அதை ஸ்டேட்டஸ்கோ போட்டு மூடி வைக்க வேண்டியதானே? எல்லாரையும் உள்ளே அனுமதிப்பதும் அப்புறம் திரும்ப அதை பிரச்சனையாக்குவதும் என்கிற இந்த நடவடிக்கை காவல்துறையினுடைய அந்த செயலற்ற தன்மை தான் அதற்கான காரணம். யார் அண்ணாமலையில் யார் சொன்னாலுமே அங்கே உணவு உண்ணும் உரிமை இருக்கிறது. அது கமிஷனர் தான் பெர்மிஷன் கொடுத்துருக்காரு. இந்த கேள்வியை நீங்கள் கமிஷனர் தான் ஏன் நீங்கள் கொடுத்தீங்க என்று கேட்கணும். அதில் தெளிவாக சொல்லுகிறார். அதன் அடிப்படை தான் நடந்திருக்குது. போயிருக்கிறாங்க, வந்திருக்கிறாங்க, எல்லாருமே பார்வையிட போயிருக்கிறாங்க. பார்வையிட போனதில் எப்படியாவது ஒரு பிரச்சனையை உருவாக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கான பொறுப்பு, பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு கமிஷனருக்கு தான் இருக்குது. கமிஷனர் தான் சொல்லணும்.
சாப்பிட போகிறது ஒரு ரைட் சொல்கிறீங்க, சாப்பிட போகிறாரு ஓகே, அதையே மறுக்கணும், நான் சாப்பிடல அப்படின்னு சொல்லி மறுக்கல. அதை தான் சொல்கிறேன். அதுக்கு இந்த இடத்துல கேட்க நான் சொல்கிறேன், உணவு உண்ணும் உரிமை அங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது ஏன் வந்து நான் சாப்பிட்டேனா இல்லையாங்கிறத வந்து அதுக்கான பதில் அவர் தான் சொல்லணும். எம்பி தான் சொல்லி ஆக வேண்டும், ஒர்க் போர்டு சேர்மன் தான் சொல்லி ஆக வேண்டும். ஒரு பாஜக நயினா நாகேந்திரன் ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுத்தாங்க, அதிமுகவோட நாங்கள் பேசினாலே போதும் கூட்டணி அமைஞ்சிருக்கோம். அதாவது 100% அது நடக்காதுன்னு சொன்ன பின்னால் முதல்ல நாங்கள் ஈடி வச்சு மிரட்டுவோன்னு சொல்லி கொஞ்சம் பேர் சொன்னாரா இல்லையா? உங்கள் ஊர் மதுரை ராமசீனிவாசன் சொன்னாரா இல்லையா? ஒரு பேட்டியில் சொன்னாரா இல்லையா? இப்போ அதுக்கப்புறம் அது நடக்காதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் என்ன ஈடியோட என்ன நாங்கள் பேச்சே பண்ணிடுவோன்ட்டு உறுதியாக ஒரு கட்சி தலைமை ஒரு முடிவை தீர்மானமாக எடுத்து சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் செய்திகளுக்கு நியூஸ்களுக்கு கொடுப்பதற்காக வேண்டி எதையாவது சொல்கிறாங்க வழியா, இது பற்றி இல்லை என்பது உறுதியாக சொல்லப்பட்ட பின்பும் இந்த மாதிரியான மீடியாக்களில் செய்திகளை சொல்கிறாங்க. அதிலெல்லாம் எந்த விதமான அர்த்தமற்ற ஒரு செய்தி. முதல்வர் வந்து ஒன்றும் ஒரு இதான் சொல்ல மாட்டேங்கிறாரு. ஏர்போர்ட்டில் பேட்டி விடுவோம் கூட யார் தமிழக முன்னாள் முதல்வர் எடப்பாடியை வந்து பேட்டி விடுவோம் பாஜகவோட வரக்கூடிய தேர்தல் கூட்டணி இருக்கான்னு கேட்டது, தேர்தல் மேலாம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டாரு. அவர் ஒவ்வொரு கூட்டத்திலையும் சொல்லி முடியும். அந்த கேள்வியை கேட்காதீங்க. அதே கேள்வி தான் இப்போ நானும் சொல்லணும். அவர் அன்றைக்கி என்ன சொன்னார் அதான் நானும் சொல்கிறேன். இந்த கேள்வியை கேட்காதீங்க, முடிஞ்சு போச்சு, அந்த சாப்டர் க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் நீங்கள் அதை கேட்டு ஏன் பிரச்சனை பண்ணுறீங்கன்னு கேட்க அதே மாதிரி தான் நான் சொல்கிறேன். அது முடிஞ்சு போச்சு, அந்த விவகாரம் க்ளோஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அது இதில் எது ஸ்ட்ராங்கு எதில் வந்து லைட்டு ஒன்றும் இல்லை. ஆளுநர் விஷயத்தில் எடப்பாடி வந்து ஆளுநரை கண்டித்து கொடுத்த அறிக்கை எடுத்து காட்டுங்க. சரி, என்ன சொல்லணும்னு சொல்லுங்கள். நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்கிறீங்க? எங்கள் எல்லா விஷயத்துலையும் ஸ்டாண்டு எல்லாரும் கிளியராக தாங்க எடுக்கிறாங்க. ஒரு கட்சியினுடைய ஸ்டாண்டுக்கு போய் நான் டிஃபெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஆளுநர்னு சொன்னீங்கன்னா போன முறை மட்டும் எல்லாரும் ஆளுநருடைய அந்த டீ பார்ட்டியை போக மாட்டோன்னு புறக்கணிச்சாங்க. டிஎம்கே மட்டும் எப்படி போச்சு? ஒரு எக்ஸாம் ஒன்றும் இல்லைங்க. நானும் என் கூட்டணியில் தெளிவாக சொல்கிறேன். நாங்கள் என் கட்சி தலைவராக நான் என்ன விஷயத்தை நான் ஸ்டாண்டை தெளிவாக சொல்லுமோ அந்த ஸ்டாண்டை தெளிவாக சொல்லியிருக்கோம். அப்புறம் நீங்கள் திரும்ப வந்து ஆளுநர் அறிக்கை அந்த அறிக்கைன்னா எல்லாம் கிளியராக சொல்கிறோம். இதில் என்ன இருக்குது? ஒரு பார்ட்டியினுடைய பிரசிடெண்ட் என்ன ஸ்டாண்ட் அவர் சொல்லணுமோ அதை அவர் சொல்கிறாரு. அதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்கணும் அவர்கிட்ட விதம் சொல்லணும். நான் தான் அதை தெளிவுபடுத்தானே சொல்கிறேன். வேறு என்ன இதில் எனக்கு என்ன இருக்குது? அதில் என்ன இருக்குது? தப்புன்னா தப்பு, சரின்னா சரின்னு சொல்ல போகிறோம். நீங்கள் எல்லா விஷயத்துலையும் இந்த கேள்விகளை எல்லாவற்றையும் நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக போய் அறிவாலயத்துலையும் கேளுங்க. அது கேட்காதனுடைய விளைவுகள் தான் வந்து இன்றைக்கி நிறைய பிரச்சனைகளையும் உருவாக்குது. ஏன் இருக்குதுங்க, எல்லா விஷயத்துலையும் சொல்லி ஒரு சாப்டரையே க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் திரும்ப அதுக்குள்ளே போக தேவையில்லைன்னு அவர் தான் முடிச்சிட்டார்ல. நான் வந்து பிஜேபியோட இல்லைங்கிற சாப்டரை க்ளோஸ் பண்ணிட்டேன். திரும்ப அதை பேசாதீங்க. தமிழ்நாட்டில் திமுக பாஜக திமுகன்னு கொண்டு வர நினைக்குதுன்னு சொல்கிறாரு. இல்லை, அது அல்ல. தமிழ்நாட்டில் நாங்களும் சொல்கிறோம். தமிழ்நாட்டு முதல்வருக்கு அது சொல்ல முடியுமா? திமுக அதிமுக தான் தமிழ்நாட்டில் இருதுருவ அரசியல்னு சொல்ல முடியுமா? முடியாது. நிழலில் ஒன்றுமே இல்லாத பாஜக போட்டு பாஜக ஒன்றும் கிடையாது. அவங்களால தமிழ்நாட்டில் எதுவும் சாதிக்க முடியாது. 2026 நான் சொல்லுகிறது எழுதி வச்சுக்கோங்க. ஒரு இடத்துலையே அவங்க ஜெயிக்க போகிறதில்ல. தமிழ்நாட்டில் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்டே எடுக்க முடியாத இடத்திற்கு பாஜக வரப்போகுது என்பது உண்மை. அதை பேசுங்க. 2026 அப்புறம் பேசுங்க. என்ன நடக்க போகுதுன்னு பாருங்கள். ரொம்ப நன்றி ஒரே தந்த தோழர்களுக்கு. எதையோ பேசணும், எதையோ பேசுறீங்க. நான் பொதுக்கூடத்திலேயே அறிவிச்சிருக்கேன். அதாவது எந்த மறைந்த தலைவர்களை பற்றியும் பேசுவது என்பது தவறானது. அது பெரியார் மட்டுமே எல்லா தலைவர்களும் தமிழகத்திற்கு சேவை செஞ்சிருக்கிறாங்க. அந்த எந்த தியாகமும் வீணானதல்ல. எனவே பெரியார் மாதிரியான தலைவர்களை குறித்து உள்ள தவறான அவர்களான கருத்துக்கள் அதை வந்து ஒரு காலம் அது பொது வழியில் பேசப்படுகிறார். அது அவசியம்.